லீடர்ஷிப் டாப்பிக்கில் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு 5 ஆஃபீஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் ஏரியாவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். ஏஸ் எ சபார்டினேட்டாக இல்லை ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த 5 விஷயங்கள் உங்கள் ஒர்க்கு விஷயத்தில் குறுக்கிடும். நிறைய பேர் இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணக்கூடிய ஸ்கில்லும் நாலேஜும் வளர்த்துக்காம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க கேரியர் க்ரோத் இருக்காது. எங்கே போனாலும் இந்த சேலஞ்சஸ் கண்டினியூவாக தான் இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த சேலஞ்சஸ் காமனாக இருக்கும். ஸோ ஒரு 5 சேலஞ்சஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 5 அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். 5 ப்ரொஃபஷனல் கம்பேக்ஸ் டு ஆஃபீஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம 5 விஷயத்தால் இன்சல்ட் பண்ணப்படுத்துகிறோம், அவமானப்படுத்தப்படுறோம், நமக்கு சரியான கிரெடிட் கிடைக்காம போகுது, நம்ம நல்ல ஒரு மதிப்பு ரெஸ்பெக்ட் வாங்க முடியாமல் போகுது. ஸோ அப்போ என்ன 5 விஷயம், அந்த 5 விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வென் தே டேக் யுவர் கிரெடிட். நம்மளோட கிரெடிட்டை, நம்ம பண்ண வேலையை அவங்க வந்து இன்னொருத்தர் இல்லை ஒரு சீனியர் இல்லை நம்ம கொலீக்ஸ் இருக்கவங்க கூட இருந்துட்டு டக்குன்னு முதலால போய் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னடா நம்ம பண்ண வேலையை அவன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டோம், அமைதியாக உட்காந்துருவோம் சாக்காய். பட் ஆனால் அதை கண்டினியூவாக நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஏஸ் அ பர்சன் யூ ஹாவ் த ரைட்ஸ். நீங்கள் பண்ண ஒர்க்கை இன்னொருத்தர் கிரெடிட் எடுக்க பார்க்குறாரு, அவர் உங்கள் சீனியராக இருக்கார் இல்லை இன்சார்ஜாக இருக்கார், பாஸாக இருக்காருன்னா தட் இஸ் நோ இஷ்யூஸ். ஏன்னா அவங்க தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கணுங்கிற பாயிண்ட்டு. அவங்க நிறையா வேலைகள் தனக்கு கீழே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் உங்களை செலக்ட் பண்ணி டெலிகேட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை உங்களை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணி அவங்க அந்த சக்ஸஸை அவங்களோட கிரெடிட்டில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷேர் தருவாங்க, ஷேர்டு வேல்யூ. ஸோ உங்கள் ரோல் வேல்யூ, உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், அவர் வாங்குகிற ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், சேலரி ரிவிஷனில் உங்களுக்கு சஜஷன், ஷேர் கொடுப்பார். இது சுப்பீரியர் பண்ணுவாங்க. பட் கொலீக்ஸில் வந்து அந்த மாதிரி நாம் பண்ண ஒரு ஒர்க்கை எடுத்து அவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ண மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அஃபீஷியலாக ப்ரொஃபஷனலிசமாக நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சண்டை போடுறது, தேவையில்லாத பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஆஃபீஸில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கில் நாலேஜ்லேயும் ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஸோ அப்போது நம்ம எப்படி அவரை இது பண்ணுறோம் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ், சார் நீங்கள் பண்ணது ஓகே, அப்ரிசியேட்டபிள் யூ அபவுட் யுவர் உங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஐ ப்ரெசன்டட் இன் அவர் லாஸ்ட் மீட்டிங். நான் ப்ரெசன்ட் பண்ணதை பற்றி நீங்கள் எந்தூசியமாக எடுத்து அதை பற்றி பேசுன உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிளியராக எனக்கு சொல்லுங்கள், எப்படி எந்த வேல வி நீட் டு பில்டு, நம்ம ஒன்றா சேர்ந்து பண்ணணும் இந்த விஷயத்த, இல்லை நீங்கள் எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படிங்கிறத அவர் கூட ப்ரொஃபஷனலிஸாக அழகாக டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ வென் தே டேக் யுவர் கிரெடிட் அப்படிங்கிறது காமன், சபார்டினேட், கொலீக்ஸு, நம்ம கூட காம்படிட் பண்ணக்கூடிய பர்சன் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நீங்கள் பண்ண ஒர்க்கை அவங்க பண்ண மாதிரி முதலாளவே போய் நம்மளோட பாஸுக்கு, சுப்பீரியருக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து அழகாக இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனலிஸாக டேக்கிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் ஆஃபீஸில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வென் தே கட் யூ ஆஃப். நம்ம ஒரு விஷயம் மீட்டிங்கில் இருக்கோம், பேச போகிறோம் அப்படிங்கும்போது அவங்க நோட் பண்ணிட்டு வேணுனே நம்மளை பேச விடாமல் கட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து நோட்டீஸ், என்ன தாட் நம்ம ஷேர் பண்ணணுமோ அழகாக நோட் பண்ணிவிட்டு ஹலோ சார் அப்படின்னு கை ரைஸ் பண்ணி, ஹலோ சார் அப்படின்னு சொல்லி நம்ம கை ரைஸ் பண்ணி நம்ம என்ன பாயிண்ட்டு சொல்ல வரோமோ அழகாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பர்ஸ்பெக்டிவை, என்னோட பாயிண்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறவங்களோட கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்டை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லி வென் தே கட் யூ ஆஃப் பண்ணும்போது நம்ம போல்டாக கரேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
கேர்ஃபுல்லாக மீட்டிங்கில் பேசணும். ஏன்னா மீட்டிங்கில் பேசுறதுக்குன்னு ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்குது. அப்போ நம்ம அதை பேசாமல் விடக்கூடாது. அந்த இடத்துல அந்த காம்படிட்டிவ் ஸ்கில்லோட அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். சரி, அடுத்தது என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் உங்கள் ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when they speak down to you. நம்ம பேசும்போது அவங்க சில இன்சல்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி, இல்லை ஒரு சவுண்டாக போல்டாக ஒரு வார்த்தைகள் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்னன்னு ஷாக் ஆயிடுவோம், இல்லை அந்த இடத்துல மூவ் ஆக முடியாது, அடுத்த விஷயத்தை பேச முடியாது. ஸோ அப்போ வாட் யூ மீன் பை தட் டோன் அண்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்ம கேட்குறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, குட் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் பை த டோன் அண்ட் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நம்ம அழகாக கேட்டுருவோம். நீங்கள் அது கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கில் இல்லை, நாலேஜ் இல்லை, நாம் இப்படி அவனை இன்சல்ட் பண்ணுறோம், டவுன் டு யூ அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு விலகிடுவான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம கரேஜாக, கான்ஃபிடெண்ட்டாக, அஃபீஷியலாக, ப்ரொஃபஷனலிசமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளோட டியூட்டி. ஃபோர்த், வென் தே எக்ஸ்க்ளூடட் யூ. மோஸ்டாவது சில மீட்டிங்கில், குரூப் ஆஃப் மீட்டிங்கில் நம்ம நாலேஜபுளாக இருக்கிறோம், ஏதாவது ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நம்மளோட பாயிண்ட்டே கன்சிடர் பண்ணாமல் மீட்டிங்கை கன்க்ளூட் முடிக்க பார்ப்பாங்க. இந்த ஹடல்ஸில், குரூப் ஆஃப் மீட்டிங்கில் இந்த சேலஞ்சஸ் காமனாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜூனியராக இருப்பீங்க அப்படிங்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜேடி, டெசிக்னேஷன் பேஸ் ஆன் தட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இமிடியட்டாக அதை கை ரைஸ் பண்ணி, ஐ நோட்டீஸ் திஸ் டிசிஷன் அஃபெக்ட் மை ஒர்க் டைரக்ட்லிங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் தைரியமாக ஐ வுட் லைக் டு ஷேர் மை இன்புட் பிஃபோர் வி ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணி அவங்களோட நம்மளை ஒதுக்குன அந்த பர்டிகுலர் டீமோட தைரியமாக அதை சொல்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அது முயற்சிக்கே பண்ணலை, ப்ரொஃபஷனல்ஸாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் நினைக்கலாம், அப்படி ட்ரை பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் போகுது, இல்லை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. பட் அடுத்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த இடத்துல ஓப்பனாக, கரேஜாக அந்த இடத்துல ஓப்பனாக உங்களோட இதை ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ல, உங்கள் போல்ட்னஸை நோட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் ஒரு மேனேஜருக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஸோ அப்போ உங்களை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரைட் டைம் வரும்போது எம்பவர் பண்ணி ரோல் வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ when they exclude you அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த இடத்துல பேசுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி, நீங்கள் வேலை போயிடும், நம்ம இதை அஃபெக்ட் பண்ணும் நம்ம கேரியரை அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல விடாமல் ரைஸ் பண்ணி உங்களோட கருத்தை ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். when they dismiss your ideas. நம்ம ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கும்போது வேணுனே அவங்க வந்து நிறைய பேர் இவனுக்கு என்ன தெரியும், ஃப்ரெஷரு, இவனோட ஐடியாவில் நம்ம கேட்க வேண்டாம், இவனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணே அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் அவங்ககிட்ட திரும்பவும் எக்ஸாம்பிளோட என்ன பண்ணுனா என்ன ரிசல்ட் வரும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க, என்ன அப்சர்வ் பண்ணீங்க, பேஷண்ட் சைடு இல்லை ஒரு கஸ்டமர் சைடு, ஒரு வேலை செய்கிற ஒரு எண்ட் யூசர் சைடு, அவங்க பார்ட்லேருந்து நான் பேசுகிறேன்னு எக்ஸாம்பிளோடு எடுத்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக உங்கள் ஐடியாவை அக்செப்ட் பண்ணியே ஆவாங்க. ஸோ இந்த 5 ப்ரொஃபஷ்னலில் காமனான விஷயத்தை எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ட்ரைனிங் கோச்சில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த 5 விஷயத்த சொல்லி தான் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறது, இது எப்படி பேசுறதுன்னு. ஸோ நான் அதனால தான் 5 ப்ரேஸை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், when they take your credit, என்னுடைய கிரெடிட் எடுக்கும்போது நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், when they cut you off, நம்மளை கட் பண்ணி அவாய்ட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், when they speak down to you, நம்மளை எப்படி டவுன் பண்ணுற மாதிரி டோன் பயங்கரமாக, கமெண்ட்ஸ் பயங்கரமாக போல்டாக யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல எப்படி ப்ரொஃபஷனலிசமாக ரியாக்ட் பண்ணணும், when they exclude you,
நம்மளை சுத்தமாகவே அந்த மீட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணாமல் ஜூனியர் இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நாட் ரியாக்ட், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணுங்கிறது. வென் தே டிஸ்மிஸ் யுவர் ஐடியா, உங்கள் ஐடியாவை அவங்க எப்படி அவாய்ட் பண்ணும்போது அவங்களோட எப்படி இல்லை. இந்த 5 ப்ரொஃபஷனல்னு சொல்லியிருக்கேன். இந்த பவர் மூவ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த 5 ஏரியா தான் நீங்கள் காமனாக ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். யாராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வரவங்களும் இந்த 5 ஏரியாவில் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ எப்படி இதை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டே கம்போஸ்ட், எமோஷனல் ஃபியூயல் இதே பிஹேவியர். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, எமோஷனலாக தடித்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிடுவீங்க, ஃபைட் பண்ணுவீங்க, அன்னெசரி பிஹேவியர் ரியாக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை டோன்ட் டூ தட். ஸ்டே கம்போஸ்ட். நம்ம அழகாக நாலேஜபிளாக இருக்க மாதிரி போல்டாக, கரேஜாக, ஸ்மைலிங் ஃபேஸோடு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டே கம்போஸ்டாக இருக்கணும். டாக்குமெண்ட் எவ்ரிதிங். நம்ம என்ன சொல்ல வரோமோ எல்லாமே மெயில் டாக்குமெண்ட், சைன் டாக்குமெண்ட், ரிட்டன் டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி பேட்டர்ன் டெல் ஸ்டோரிஸ். அப்போ நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கும் போது நாளைக்கு நீ இதை பண்ணலை, உனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு உன்னோட பாஸே சொல்லலாம், உன்னோட ஹெச்ஓடியே சொல்லலாம். அப்போ நீ டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஐ சென்ட் த மெயில், இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன் 2017, 18, 20 அப்படின்னு இயர் சொல்லியே நீங்கள் போடலாம், டே சொல்லி போடலாம், ஃப்யூச்சரில் என்ன இருந்தாலும் போடலாம். அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் எவ்ரிதிங் பக்காவாக இருக்குது. பேட்டர்ன் டெல் ஸ்டோரிஸ் அப்படின்னா எவ்ரிதிங் யூ ஆர் த பர்ஃபெக்ட் கை அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் சார், எனக்கு 6 மந்த்து கழிதோ. கண்டிப்பாக 6 மந்த் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும். பி ஸ்பெசிஃபிக். நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்டிவ்ஸாக பேசுகிறோம், ரிசல்ட் ஓரியண்டாக பேசுகிறோம், ப்ராப்ளம் ஓரியண்டாக பேசுகிறோம், அஃபிஷியலாக டீல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது பி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிறது வேக்னஸ் எனேபிள் டெனியல் நம்மளை கண்டிப்பாக வேறு லெவலில் கொண்டு போகும். நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸாக இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், கிளியர் இல்லாமல் பிக்சர் இல்லாமல் பேசுகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு ரிசல்ட் வராது. அப்போ பவர் மூவ் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டைம் 2 டைம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் போனோன்னே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஐடியாவை. அப்படி நினைக்கிறது நம்ம சைடில் தப்பு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி நிறையா பார்த்துருப்பாங்க. அப்போது வி சிட் அண்ட் ப்ரிப்பேர். ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் பண்ண ஏதாவது ரிசல்ட் வருமா, ஃபஸ்ட்டு என்ன வார்த்தைகள் போட்டு பேசணும், அதை ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, 2வது என்ன வார்த்தைகள் போட்டு பேசணும், வாட் இஸ் அவங்க வியூவில் எப்படி பார்க்குறாங்க இதை அப்படிங்கிறத நம்ம பார்த்து லேர்ன் பண்ணி திரும்ப காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ரிப்பீட் அகைன் திரும்ப திரும்ப போய் பேசணும். 1 டைம் 2 டைம்ஸ். சில பேர் ஒரு பாஸ்கிட்ட போய் போனோன்னா 2 நெகட்டிவ் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு உடனே திரும்பி வந்துடுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க, ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவோம். 2வது கொஸ்டின் கேட்க ப்ரிப்பேர் பண்ணணும், 3வது கொஸ்டின், 4வது 5 அதெல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அவங்க கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஆன்சர் பண்ணோம்னா வெரி நைஸ், குட், கோ ஹெட் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்போ பி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாண்ட் ஃப்ரிம். நம்ம எப்பவுமே ரெஸ்பெக்ட்ங்கிறது அண்ட் த்ரூ த பவுண்ட்ரிஸ் மேலே தான் வரும். நம்ம ஃப்ரிம்மாக ஒரு பவுண்ட்ரிஸில், ஒரு பார்டரில் லிமிட்டேஷன் அஃபீஷியலாக டீல் பண்ணுறோம், ஒரு ஸ்டெப்பனாக நிற்கிறோம், இந்த லிமிட்டை தாண்டாமல் இருக்கும், அஃபீஷியலாக அந்த பர்சன்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறோம், பேசுகிறோம் அப்படின்னோம்னா கேரக்டர் நம்ம மோட்டிவேட்டராக இருக்கிறோம், ட்ரூத்ஃபுல் பர்சன், ரிலேபிளாக இருக்கும், ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம போய் மதிங்க, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவே தேவையில்லை, அவங்களே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஸ்டே ஃப்ரிம் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஷனலி நம்ம டீல் பண்ணணும் எந்த விஷயத்தையும். ரெஸ்பாண்ட், டோன்ட் ரியாக்ட். நம்ம எப்போவுமே யாரு கூட பேசினாலும் என்ன மிஸ்டேக் பண்ணிடும்னா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு தடித்த வார்த்தைகள் பயன்படுத்திட்டாங்க, ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க, டவுன் த வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதாயிடுவோம். ஆனால் நம்ம டோன்ட் ரியாக்ட். உடனே நம்ம ரியாக்ஷன் பண்ணாமல், கோவப்படாமல், நம்ம ஃபேஸில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ் காமிச்சிருவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றுமே காட்டாமல் ப்ரொஃபஷனலிசமாக இஸ் அ பவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அமைதியாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து உங்கள் ஒர்க்கில், ஆக்ஷனில் நீங்கள் அதை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா வேறு லெவலில் போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட்டு உங்கள் ஆஃபீஸில் 5 ப்ரொஃபஷனல் கம்பேக் டு ஆஃபீஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிங்கன்னா பவர் மூவ் அஃபீஷியலி ப்ரொஃபஷ்னலி சமாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க உங்கள் கொலீக்ஸு, பாஸை, இன்சார்ஜ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. பட் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது.